டவுன் பேமெண்ட் 4 லட்சத்தை கட்டிட்டு இந்த காரை எடுத்துட்டு போலாமா? இந்த காரோட முழு விலையே 7 லட்சம் மட்டுமா? டவுன் பேமெண்ட் 10 லட்சத்தை கட்டிட்டு இந்த காரை எடுத்துட்டு போலாம். வாங்க வந்து பாருங்க, விலையை கட்டாயமா அனுசரிச்சு கொடுப்போம். டவுன் பேமெண்ட் 12 லட்சத்தை கட்டிட்டு இந்த வேனை எடுத்துட்டு போலாம். டயர் வளங்கள் வந்து 100க்கு 100 சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல இருக்கு. நீண்ட கால நண்பராக இருக்கின்றார், போகவே மாட்டேன்றாரு. வாழ்ற காலம் கொஞ்சம் நினைச்சிட்டா சந்தோஷம் மட்டும் வந்துருங்க. இது HI 46 36 அழகான நம்பருங்க. நாங்கள் முதலீடு பண்ணால் ஜெயிக்குமா? மக்கள் வந்து ரொம்ப தெளிஞ்சிட்டாங்க. ஹாய் செல்லகுடீஸ், நான் கொள்துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா, 2ஆம் தர வாகன விற்பனை நிலையத்தில் நிற்கிறோம். இந்த நிலையம் எங்கே இருக்குன்னா, யாழ்ப்பாணத்தில் இருவாள சந்தியில இருந்து ஒரு 20 மீட்டர் தூரத்தில் இந்த SS கார் சேல் சென்டர் இருக்குது. இந்த சென்டரில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தீங்க. அதுக்காக இன்றைக்கு நான் வந்து வீடியோ எடுப்போம்னு வந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 17 வாகனத்துக்கிட்ட நிற்கிது. ஐயாவை கேட்ட இடத்துல ஐயா சொன்னார் 5 லட்சம் இருந்தாலே வாகனம் எல்லாம் எடுக்கலாம்னு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன வாகனம் என்னென்ன விலையில் விற்பனைக்கு வந்திருக்குன்னா தான் இந்த வீடியோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் துவா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் துவா. இப்போ எங்கண்ணே SS கார் சேலில் ஊறிப்பட்ட வாகனம் வந்திருக்கேண்ணே. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 17 18 வாகனங்களுக்கு கிட்ட இங்கே நிற்குதுண்ணே. எடி விடுறதுக்கு இடம் இல்லாதபடியால் ஒரு 2 வாகனம் கராச்சியில் விட்டு கிடக்கேண்ணே. இதுகளெல்லாம் வித்தோடனே அதுவும் வந்துடும் உங்களுக்கு. இன்றைக்கு என்னென்ன வாகனங்கள் இப்போ நிற்கிது? இன்றைக்கி வந்து ஜப்பான் வாகனமும் இந்தியன் வாகனமும் கலந்து தான் கிடக்குது. இன்றைக்கி நிறையா வந்து கொரியன் வாகனத்தில் வந்து எடுத்துக்கிட்டால் ஒரு வாகனம் கிடக்குது. ஸோ முழு வீடியோவும் பார்ப்போம். முதல் கண் என்னுடைய பார்வையாளருக்கு மதிய நேர வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு ஹாய் எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரிக்கு துவாக்கும் 2Kவாக இருக்கலாம், அரவிந்தன் இருக்கலாம், பாலாவாக இருக்கலாம், கொடுக்குற ஆதரவுனால தான் இன்றைக்கி இந்த அளவு வந்திருக்கின்றோம். ஸோ வாங்க ஆரம்பிப்போம். ஒரு கார்களை பார்ப்போம்மா. சுசுக்கி இந்த கார் நிற்குதானே, இதை பார்ப்போமா அண்ணா? ஆமாங்க, வாங்க பார்ப்போம். வெள்ளாவரியாக பார்ப்போம். இதில் வந்து CAR 5765 காருங்க. ஸோ அது காருக்கு ஏற்ற மாதிரியே வந்து கலர் கூட வந்து ஒரு ஸ்டைலிஷ் கலர் வந்து இது வைன் ரெட் அல்ல, அதை விட ஒரு அழகான கலருங்க. இப்போ கேமராக்கு எப்படி தெரியும் தெரியல. இது வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ செல்லியில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க. அந்த கலரை வந்து அண்டியும் ஒரு ப்ரைஸ் போகுங்க. துவா அப்போ வாங்க அதுக்குள்ளே பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம். வேணும். ஓ வாங்க, சுழட்டி காட்டுங்க அவருக்கு. ஸோ இப்போ தான் அந்த கார் வந்துச்சு, கலவெல்லாம் இல்லை தொடக்கல. இப்போ அப்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு கூட வந்து 2 டோன் கலர் கொடுத்துருவோம். பிளாக் அண்ட் ஒரு பேஜ் கலர் மாதிரி கொடுத்துருவோம். பேஜுக்கு கொடுத்ததுக்குன்னா அதே வந்து திருப்பி அந்த பேஜ் கலரான ஒரு அப்போஸ்டிங், டோ அப்போஸ்டிங் சொல்லுவோம். அதில் வந்து ஃபுல் ஆப்ஷன் கார்னா வந்து பவர் ஷட்டர், பவர் மிரர் இருக்குங்க. அதே மாதிரி ட்ரிப்பட்டானிக் கியர் இருக்குங்க. அதே மாதிரி சீட்டை வந்து நீங்கள் சொல்லும்போது காருக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு வந்து ரெட்டுக்கும் ஒரு ப்ளூவும் திருப்பி அதுக்கு ஒரு பேஜ் கலர் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து பாருங்கள். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் கூட அந்த காருக்கு ஏற்ற மாதிரி வெட்டி கொடுக்கக்கூடிய லுக்கில் இருக்குன்றது. இது என்ன மாயா, எவ்வளோ பெட்ரோல் வாய்? பெட்ரோல் வந்து 20க்கு மேலே தாங்க செய்யும். சரியாக நல்லவாடு அது எப்பயும் சொல்ல 20க்கு மேலே நல்லா. எப்பயுமே செல்லியெல்லாம் ஏன் எடுக்கிறாங்கன்னா வந்து இது பெட்ரோல் இந்தியன் காரில் ஏன் எடுக்கிறாங்கன்னா முக்கியமாக வந்து பெட்ரோலும் அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிறதுனால தான் விரும்பி எடுப்பாங்க. மற்றபடி ப்ரைஸும் வந்து ஜப்பான் காருக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. இப்போ இதே ஸ்டைலுக்கு வந்த கார் தான் இந்த சுசுகி. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதில் நான் விற்கிற விலை வந்து எப்போயுமே வந்து நான் வந்து ஓப்பனாக வந்து இதில் விலை வந்து உங்களுக்கு 57 ரூபா தான் சொல்கிறீங்க. 57 ரூபா அவ்வளோ மாட்டில் லீஸ் எடுக்கலாம். இல்லை, கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம். 40 லட்சத்துக்கு மேலே எடுக்கலாங்க. நல்ல கஸ்டமர் தான் எடுக்கலாம். ஸோ இப்போ இப்போ இன்றைக்கி செல்வியை வந்து பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிது. நானே உங்களுக்கு தெரியும் துவா, உங்களுக்கு 2 எத்தனையோ வீடியோஸில் போட்டு போய் என்னுடைய பாரு, நான் எவ்வளோ செல்வியாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தெரியும். என்னுடைய வாடிக்கையாளர் கூட தெரியும். நான் 40 லட்சத்துக்குலாம் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை பீட் பண்ணிடுச்சு. சுசுகி ஷிஃப்ட்டை ஜப்பான் காரை பீட் பண்ணிடுச்சு. இந்த வேலை இது இந்தியன் கார் இன்றைக்கி பீட் பண்ணியிருக்குது. இப்போ இந்தியன் காருக்கும் ஜப்பான் காருக்கும் என்ன ஐயா வித்தியாசம்? வாங்க பார்ப்போம். அது ஒரு வடிவாக காட்டுங்க தம்பிக்கு. வாங்க காட்டு. சுசுகி செல்லியும் இதில் வந்து ரிவர்ஸும் பார்க்கும். ஒரு லைட் கலரை கொடுத்துட்டு முன்னுக்கு பிரேக் லைட்டுக்கு ஒரு ஃப்ளவர் பிரேக் லைட்னு சொல்கிறதுக்கு இது நார்மலாக இருக்குது. அதே மாதிரி சுசுகி ஷிஃப்ட் வந்து இப்போ என்னடா ரெண்டும் ஒரே கலருக்கு ஏன் அவ்வளோ மார்க்கெட் வந்து வித்தியாசமாக இருக்குது ஜப்பான் காருக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஸ்டைலிஷ் வேறு லுக்கை கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க, ஜப்பானீஸ் அந்த காரில் ஃபுல்லாகவே வந்துருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் பிரேக்கை பாவிக்குள்ளேயும் பாமா லெஃப்ட் சைட் சிக்னலோ ரைட் சைட் சிக்னலோக்குள்ள வித்தியாசமாக இருக்கும். ஒன்றா தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வடிவத்தை தாண்டி மையா இப்போ என்னென்னு சொல்கிறேன், ஜப்பான் கார் சில விரும்பி வாங்குறவங்க, சில ஆட்கள் இந்தியா கார் விரும்பி வாங்குவாங்க. அது என்னதுக்கா? சாஃப்ட்னஸ்ங்க. அதாவது ஜப்பான் கார் வந்து சரியான சாஃப்ட்னஸ். இந்தியன் காரோட ஒப்புழைக்கும் போது சாஃப்ட்னஸ் வித்தியாசம் இருக்கும். அதாவது கம்ஃபர்டபுளுக்கு தான் சொல்கிறது கம்ஃபர்டபுள். மற்றபடி விலையும் வந்து நம்ம எஃபோர்ட் பண்ணுற காசு வந்து ஜெயிக்குமா, நாங்கள் முதலீடு பண்ணால் ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்.
இதுகளெல்லாம் எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் அப்படியே இருக்கும். இருந்தால் கூட வந்து பிரச்சனைகள் கொடுக்காது. அதுக்குன்னு சொல்லி செலரியும் மோசம் இல்லை. செலரியும் அன்றைக்கி அந்தளவுக்கு 40 லட்ச ரூபா விற்கக்கூடிய கார் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு எங்கள் 57 ரூபா வரைக்கும் வரும். அது வளர்ச்சியை தான் காட்டுது. விலை கூடிக்கொண்டு போகுது வாகனங்கள் கூட்டிகிட்டு போகுது. இது எல்லாமே அந்த பிரைஸ்ல இருக்கு வேணாம். இதோட 40 லட்சம்னா 40 41 அப்படி மட்டும். இது நாங்கள் விற்கிற விலை வந்து 53 ரூபா தான் சொல்லுவோம். 53. ஆமாம். இது முன்ன வந்து செலரியை விட மார்க்கெட்டாக போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் செலரியை பீட் பண்ணிடுச்சு. எல்லாம் ஓட்டம் பண்ணி துவாக்கு வந்து இருக்கின்ற ஒரு என்ன சொல்லுவோம் பார்வையாளர் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி 2K சிலோன் அவருக்கு இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது, எனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும், செயல்காரர்களுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். ரைட், உங்கள்கிட்ட வந்து இந்த வாகனம் போனால் எடுக்கலாம், அவங்க இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது. ஆனால் அதான் இதில் நானும் ஒன்று சொல்லணும், ஐயாட்ட வந்தீங்கன்னா தான் உண்மையாகவே விலை குறைவாக ஒரு பெஸ்ட்டான கார்கள் எடுக்கலாம். நார்மலாக நானுமே எத்தனை இடங்களில் போட்டிருக்கிறேன். இங்க வந்து உண்மையாக என்னுடைய பார்வையாளர்களை அப்படி எல்லா வியாபாரியுமே பெஸ்ட் தாங்க. என்னன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதே மாதிரி தான் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். நானும் பெஸ்ட் 2K சிலோனும் பெஸ்ட். ஆனா எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்து என்னன்னு சொல்றது, எல்லாருமே ஏழைக்கு எள்ளுருண்ட மாதிரி ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப எடுக்கலாம். பார்வையாளர் ரொம்ப பூஸ்ட் பண்றாரு. அப்படிங்கய்யா, உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்பயுமே உங்க மனசில் நிற்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ காலம் வாழ போகிறதில்ல, நமக்கு 54 வயசாயிருச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த தொழிலை செஞ்சுட்டு போறேன். ஒரு பிரச்சனை எல்லாம் போயிருக்க காரணம் என்னுடைய பார்வையாளர்கள். எங்க பார்வையாளர்களே 54 வயசு ஆகிட்டு. ஆனா இங்க பாருங்க, அடுத்த வீடியோ போங்க ப்ளீஸ். இந்த காரை காட்டுவோம், வாங்க முன்னு காட்டு. என்னன்னு சொல்றேன், நாங்களும் சில இடங்கள்ல பெம்பல் அடிக்கணும்னு சிலது இல்லை பார்க்க மாட்டீங்க பார்வையாளர். நாங்களும் அப்படிதான் ஜோக்கா காய்ப்போம். எங்களுடைய வார்த்தைகள் வந்து ஏதாவது பிள்ளையாக தெரிந்தால் கூட மன்னிச்சுக்காங்க. மனசை கொஞ்சம் ஏசுறது குறைங்க ப்ளீஸ். மற்ற சிலாக கேட்குறீங்க, என்ன ஐயாவுக்கு எத்தனை வயசு, உனக்கு எத்தனை வயசு அப்படின்னுலாம் கேட்குறீங்க. ஐயா வந்து நாங்கள் எப்போவுமே ஐயா என்ன வயசுக்கு மரியாதை கொடுப்போம், ஐயாவுக்கு மரியாதை கொடுப்போம். ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறோம். ஏன்னா ஐயா ஆமாங்க, நம்மலாம் வந்து ரொம்ப ஜோவியல் டைப்புங்க. நான் யாரோடையும் அப்படி தான் பழகுவேன். நீ வந்து பழகி பார்த்தா தெரியும், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். என்னென்னா வந்து ஒரு மனிதனுக்கு இதுவாக வந்து பைசா எல்லாம் எவ்வளோ இருக்கும், நிறைய பைசா இருக்கும், எல்லாம் இருக்குங்க. ஆனால் சிரிப்பு வராட்டி என்னத்துக்கு காசு பணத்தில் சந்தோஷமாக இருக்கணும். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்க வித்தியாசமே வந்து சிரிப்பு. அந்த சிரிப்பு வந்து முகத்தில் இல்லாட்டி கொஞ்சம் கவலைன்னு நினைக்கிறது. அப்படி இல்லைங்க, நம்மளை மாதிரி எல்லாம் இருக்கணும் இல்லைங்க. வாழ்கிற காலம் கொஞ்சம் நினச்சிட்டா சந்தோஷம் மட்டும் வந்துடுங்க. வாங்க அடுத்த காரை பார்ப்போம். இந்த காரை பார்ப்போம். ஸோ அப்போ இந்த காரை வாங்க தம்பி. KQ 38 நம்பர் அப்படி இருக்குது. அது வந்து இதை பாருங்கள், 2014 உற்பத்தி வரும். மேனுஃபேக்சர் இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2014ங்க. கலர் வந்து சில்வர் கலர். வந்து யாருமே கேட்பீங்க, கலரை பொறுத்து தாங்க காரோட மார்க்கெட்டும் வந்து அதில் வந்து எப்படியுமே ஒரு வாகனம் வந்து மார்க்கெட் ஆகிறதுக்கு 3 விஷயங்கள் பார்க்கலாங்க. இன்றைக்கி ப்ரெசன்ட் மார்க்கெட்டில் போயிருக்க ஒரு ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும். அந்த கார்கள் எடுக்கும்போது ஒரே மார்க்கெட்டாக இருக்கும், விலை கூடையாக இருக்கும். ஆனால் சில கார்கள் வந்து ட்ரெண்டில் இல்லாட்டி கூட சில கார்கள் விலை குறைவாக இருந்தாலும் மார்க்கெட் உடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, என்கிட்ட வந்து K நம்பர் கார் இருக்கும், ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கு, அந்த இருக்குது. அது 28 லட்சம் ரூபாங்க. ஸோ அப்போ முன்ன மாதிரி இது மார்க்கெட் அது மார்க்கெட்னு இப்போ மக்கள் வந்து ரொம்ப தெளிஞ்சிட்டாங்க. அதனால ரொம்ப தெரிஞ்சிட்டாங்க, தெளிவாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை மாதிரி மீடியாஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபிங்கர் டிப்ஸ்லேயே வந்து இன்றைக்கி போகிற மார்க்கெட் பார்த்துக்கலாம். ஸோ முன்ன மாதிரி வந்து ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி மார்க்கே வராதுங்க. இன்றைக்கி வந்து நம்மளை விட எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து அதிபுத்தியாக யோசிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறது நாங்கள் கேட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காரை பற்றி சொல்லிட்டேன்னா விலையை சொல்லிட்டீங்கன்னா முழு விலையுமே 53 ரூபா சொல்கிறவங்க. எப்பயுமே SS காசில் 53 ரூபா சொன்னதுக்கு அதே விலை இல்லைங்க. வாங்க வந்து பாருங்கள், விலையை கட்டாயமாக அனுசரித்து கொடுப்போம். வாங்க இன்றைக்கி இந்த லொரியை பற்றி விலாவரியே கதைக்கணும். வடிவா கதைங்க. ஏண்டா எல்லாருமே கேட்டிருக்கீங்க, என்ன இங்கே கார் மட்டுமா வரும், மற்றது கேஷ் மட்டுமா வரும்? இல்லை, இங்கே ரொலியும் வரும். என்னம்மா இந்த ரொலியை பற்றி சொல்லிடும். ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, இந்த லொரியை பற்றி சொல்லும்போது இது வந்து என்கேஆர் அப்படின்றது இசுசு எல்ஃப் 14 அடி பட்டி இருக்கு. ஆமாங்க. இதில் வந்து அலுமினியம் பாடின்னு ஒன்று வந்துச்சு, ஃபைபர் பாடி வந்துச்சு. ஃபைபர் பாடி மோஸ்ட்லி யார் பாவிக்கிறேன்னா வந்து மீன் சம்மந்தமாக ஃப்ரீசர், அதாவது சீஸ் ஐட்டம் அந்த தெரியும், அந்த மாதிரி தொழில் செய்கிறாக்களுக்கு இதோட பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாங்க. ஆனால் இது வந்து ஃப்ரீசர் இருந்ததுக்கு ஃப்ரீசர் இல்லை. 14 அடி அலுமினியம் பாடி. முழு விலையும் கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி, 22 லட்சம் தரேன். என்ன உண்மையா? ஆமாங்க. அதில் 22 லட்சம் முழு விலையும் விற்கிற விலை 22 லட்சம் ரூபா. என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடாது. என்னென்னா வந்து இந்த நம்பர் வந்து 26 ஸ்ரீ. அப்போ இது முகம் வந்து இசுசு என்கேஆர் மூஞ்சி வந்து மட்டுமே வந்து 12 லட்ச ரூபா தம்பி. 12 லட்சம். அதே மாதிரி இந்த என்ஜின் வந்து 12 லட்ச ரூபா. அப்போ அதாவது வந்து இந்த லொரிகளுக்கெல்லாம் வந்து
ஒரு விஷயம் விலாவரியை தான் கைக்கு இதில் 4B ஈவன் ஸ்மால் சின்ன பம்ப் அப்படின்றது சின்ன பம்ப் வந்து டீசல் வேலை செய்யும். மற்றபடி எல்லாமே மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து மேனுவலாக இருக்குங்க. இப்போல்லாம் கமாண்ட் ரயில் அப்படின்னு வருது. இன்றைக்கி வந்து படித்தவர்கள் மட்டுமே படித்த மெக்கானிக் பாஸுகள் தான் நிறைய வந்து இந்த கமாண்ட் ரயில் இதுக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வைக்கணும். ஸோ இது அப்படி இல்லைங்க. முந்த காலத்தில் ஒரு 10 நபர் சாவி இருந்தால் கூட செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாம் மேனுவலாக இருக்கும். இதே நாங்கள் கலாட்டி போடலாம். ஆமாங்க. நார்மல் ஒரு சாதாரண ஒரு டீசல் மெக்கானிக் செஞ்சு போயிடலாம். அதனால இது மார்க்கெட் எப்படியும் அதே மாதிரி அந்த இன்ஜின்லாம் 12 லட்ச ரூபா போகுது. போகிறதுக்கு 12 24 ரூபா. பாடிக்கு ஒரு 2 லட்ச ரூபா வச்சா கூட விலை கூட. ஆனால் 22 லட்சத்தை தரலாம். ஏன் அவ்வளோ குறைவாக இருக்குன்னு இது லீஸ் இருக்க முடியாது. அதனால இருக்குது. அதே மாதிரி டயர் வந்து 100% டயர் 6 டயரும் புது டயர்கள் டபுள் பேட்டரி 14 அடி வாங்க. உள்ளுக்கு அது பின்னுக்கு ஒருக்கா காட்டுவோம். பின்னுக்கு திறந்து காட்டுவோம் மேடம். இப்போ நார்மலாக ஒரு தொழில் செய்கிறாங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்குது மேடம். ஆமாங்க. டெலிவரி பண்ணுற பெரிய அளவுக்கு நம்ம இப்படி கொஞ்சம் டெலிவரி கொஞ்சம் பண்ணணும். நிறைய சாமான் ஏற்றிக்கிட்டு வரணும். கொழும்புக்கு போகணும். ஆனால் வாகன இடையில உடையக்கூடாது அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம முதலும் சின்னதாக இருக்குன்ட்டு அது ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க 14 அடி இசுசு எல் விலையே 22 லட்சம் ரூபா. ஸோ இந்த ஃப்ளோரி இருக்கின்றது. சுற்றி வர காட்டுங்க. என்னுடைய யார் ஒளிப்பதிவாளரே 2K சிலோன். இன்னைக்கு அவரோட ஒளிப்பதிவு வேற லெவலாக இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு பெரிய நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் மூட்டில் இருக்கிறாரு. ஆனால் நார்மலாக நல்லா அடுப்பார் ஐயா. நீங்கள் கொஞ்சம் புழுகத்தை ஏற்படுத்தி விட்டீங்கன்னா சுழட்டி எல்லாம் எடுப்பேன். அப்படி அது கொஞ்சம் புழுகத்தை ஏற்படுத்தி தான் எடுப்பேன். இதை பற்றி காப்போம். இது கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது வேணா. ஆமாங்க. நேற்று முந்தானத்தை போட்டிருந்தார் யார் துவா போட்டிருந்தா ஒரே நாளில் போயிடுச்சு. எனக்கு வந்து நீங்கள் பார்வையாளர் கொடுக்குற ஆதரவு தான் இந்த அளவுக்கு SS காசேல் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம். போட்டிங்க அன்றைக்கி போட்டிங்க அந்த வேன் வந்து போயிடுச்சு. ஆனால் அதே மாதிரிக்கு நிறைய ஆட்கள் என்னுடைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க இன்னும் வேன் வருமா 7 சீட்டர் வருமா அந்த வேலைக்குன்னு. எனக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் கேட்டார் என்ன வில்வட்டு அப்படி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது ஒரு வியாபார உத்தியாக செய்கின்றோம் என்று நினைக்காங்க. நம்ம உண்மையிலே வந்து இந்த வேன்கள் வந்து விலை உண்மையிலே குறவு தாங்க. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாம். முழு விலையுமே 37,50 சொல்கிறேன். இதுக்கு லீஸே வந்து 24 லட்ச ரூபா எடுக்கலாங்க. 24 லீஸ் எடுக்கலாம். ஆமாங்க. கையில் வந்து பெரிய முதல் தேவைப்படாது. மற்றபடி ஒரு உள்ள காட்டுங்க. சீட் எல்லாமே உண்மையாகவே நல்ல நீட்டான நிலையில இருக்கு. கொஞ்சம் தடுமாறுது மக்களே. அதனால கொஞ்சம் சகிச்சு வீடியோ பாருங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்க. உங்க அந்த டோரை திறவாங்க கேமராமேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து சீட் செட்டாக இருக்கலாம். அட்ஜஸ்டபிள் சீட்டுக்கு நம்ம எப்பயும் உட்காந்து காட்டுவோம். அப்போ தான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹாயாக அப்படி படுக்க போட்டு அப்படின்னு போடலாம். அதே மாதிரி ஐரூஃப்னால வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒட்டோ கியர் இப்போ எல்லாமே வந்து மேனுவலும் வந்துச்சு. ஒட்டோ கியருங்கும் போது ரொம்ப யார் வேணால் ஓட்டிக்கிட்டு போகலாம். ஈஸியாக இருக்கும். டிஸ்பிளேயும் இருக்குது. நல்ல டிஸ்பிளே. நம்ம பெரிய ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. நல்ல செட் ஒன்று இருக்குது. இன்ஜின் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து ஒரு குடும்பத்தை ஒரு வேற லெவல் வாங்கணும். ஆமாங்க. நீங்கள் நான் பாருங்க நான் காட்ட போகிறேன். என்ற கார் இருக்குது 41 லட்ச ரூபா விற்கிறோம். நாங்கள் அல்டோ காரே 41 லட்ச ரூபா. இந்த வேன் 7 பேர் போகக்கூடிய வேன். உங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சுக்கலாம். ஒரு ஒட்டோ கியர் காரு. மற்றபடி ஓடலாம். எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. விலையை வந்து மேலும் நிச்சயமாக அனுசரிக்கக்கூடிய இருக்குது. பாருங்க பேசி தீர்மானிக்கலாம். இதை தாண்டி அதே மாதிரி வாங்க அடுத்த வண்டி போம். என்ன இதுலயே விட்டா நித்ரோன்றீங்களோ இல்லையா? ஆமா. இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து இன்னைக்கு வெதர் வந்து ரொம்ப புழுக்கமா இருக்குது. கண்ணை சொல்லட்டுது. இருந்தாலும் எங்கண்ட பார்வையாளருக்காக நாங்கள் ஒரு இந்த வீடியோ கொஞ்சம் குயிக்கா பண்றேன்னா என்னுடைய பாலிய நண்பர் அதாவது சின்னதுல எங்க சொந்தக்காரரும் வந்திருக்காங்க. கொஞ்சம் லைட்டா காட்ட முடிஞ்சா காட்டுங்க. காட்டுங்க. வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர். இலங்கையில் வந்து மன்னிக்கணும் ஒரு ஹாக்கி பிளேயருங்க. ஒரு நவா என்னுடைய பாருங்க. ஒரு நிச்சயமா தெரியும். ஹாக்கி விளையாடுறவங்களுக்கு தெரியும். இலங்கையில் வந்து தமிழ் பேசக்கூடிய மக்களில் ஒரு நீங்க என்ன ஹாக்கி பிளேயர் கொஞ்சம் சொல்லுங்க. எவ்வளவு காலமா இருக்கீங்க? இப்போ நான் நினைக்கிறேன் 89 அந்த பீரியடில் விளாண்டது. ஸோ மலைநாட்டு நம்ம ஊர்காண்டி அவங்களுக்கு தெரியும் எப்படியும் சொல்லுவோம். ஸோ என்னுடைய மச்சான் தான் அவர். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துருக்காரு. அவர் ஆஸ்திரேலியா. அவர் கிளாஸ்மேட். ஸோ இவர் வந்து ராஜ்குமார். நாங்கள்லாம் வந்து சிறு வயதிலிருந்தே வந்து சரியான கொலைப்படிங்க பாருங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு என்னடா எப்படியெல்லாம் வீடியோ வருதுன்னு பார்ப்பீங்க. எத்தனை வருஷம் நான் சந்திக்கிறேன்? 32 வருஷத்துக்கு சந்திக்கிறோம். 32 வயசுக்கு 32 வருஷத்துக்கு சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால என்னுடைய வீடியோ கொஞ்சம் அவசரமா இருக்கும். மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய பார்வையாளர்களே. ராஜ்குமார் வந்து ஆஸ்திரேலியா இருக்காரு. நீங்க நம்மளோட ஃபேன்ஸ் வந்து நீங்க ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணீங்களா? கட்டாயம். எங்க இருக்கீங்க ஆஸ்திரேலியா? நான் ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல இருக்கேன். ஆமாம். இது வந்து ஜோக் வீடியோ இல்லைங்க. நிச்சயமாக எங்களுடைய யாழ் மக்களாக இருக்கட்டும் ஒரு மெல்பர்னில் இருக்கின்றார். இவரை பார்த்துக்கலுங்க. அவர் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்னா நிச்சயமாக செய்வார். அவரால் முடிஞ்ச ஹெல்ப்புகள் வந்து செய்வார். வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும். ஸோ நல்ல நிலையில் இருக்கின்றார்.
பார்த்துக்கங்க. எங்களால் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவோம். ஸோ ராஜ்குமார், ஐ லவ் யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வீடியோவில் என்னோட அது 28 வருஷம் பெரிய சின்னத்துலேருந்து ஒன்றா படித்தது. வேணா மச்சான் அடிக்கடி பார்த்துருவோம். அந்த பெரிய கிரிக்கெட் பிளேயர் என்னடா இன்னைக்கு பந்தாவா இருக்குன்னு நினைக்காங்க. ஸோ காட்டணும் அப்படின்றது நினச்சிச்சு காட்டினேன். இந்தியாவில் ஒரு கார் ஒன்று நிற்குது என்னண்ணா, இது என்ன மாதிரி? இது வந்து நிசான் N16 அப்படின்ற கார் வந்து இது வந்து HI 4636 அழகான நம்பருங்க. 4636 அப்படின்றது நல்ல நம்பர். ஆமாம். அதே மாதிரி நிசானை பற்றி கொஞ்சம் கழிச்சிட்டே போவேன்னா, நிசான் N16 இன்றைக்கி வந்து ஏன் வந்து காரில் இந்த அளவு மார்க்கெட்னா அது முன்னுக்கு வந்து எல்லாமே அழகாக இருக்கும். இந்த கிறிஸ்டல் லைட்டாக இருக்கலாம். முன்னுக்கு வர அந்த செல் கூட வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டைலில் இருக்கும். அந்த செல்லும் அந்த வர லோகோ கூட ஸ்டைலிஷ். ஸோ எப்பயுமே நிசான்டாலே மதிப்பு தானே. இல்லை N16 கொஞ்சம் அழகுக்கு தம்பி, எல்லாருக்கும் மதிப்பு தாங்க. ஆனால் N16 கொஞ்சம் தெரியாது. அப்படி சும்மா அப்படி ஐயா மாதிரி. அதே மாதிரி இங்கே ஒரே ஜோக்காகவே இருக்கு. வாங்க உள்ள காட்டுங்க. ஸோ இன்டீரியல் வந்து இதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்ததுன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஆஷ் தான் காந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து இப்போ பிளாக் கொடுத்த காரணமே வந்து இந்த வெளியே சில்வராக இருக்கும் போது உள்ளுக்கு பிளாக்காக இருக்கக்குள்ள வெட்டி கொடுக்குன்ற ஒரு லுக்கை கொடுக்கும். ஒரு அலாதியான லுக்கை கொடுக்கும். எப்பயும் சில்வருக்கு கருப்பு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதோட ஆப்ஷன் சொல்லி விடுங்க. ஃபுல் ஆப்ஷன் தாங்க. இதில் வந்து ஃபுல் ஆப்ஷனே வரும். ஆட்டோ கியர் வந்து ஃபுல் ஆப்ஷன். வாங்க இந்த காரில் பின்னுக்கெல்லாம் வந்து பயங்கர அழகாகவே இருக்கும். ஸோ வாங்க பின் சீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க. ஸோ நல்ல ஆமாங்க, ஒரு இட வசதியை கொண்ட N16 கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். மற்றபடி கம்ஃபர்டபுள் தான் நிறைய பார்ப்பாங்க. N16 ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான காரில் இதுவும் ஒன்று. இது விலை என்ன மாதிரி? விலை வந்து இதுக்கு வந்து 47,50,000 ஆரம்ப விலை சொல்லுகின்றோம். வாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். அது எவ்வளோ லீஸ் எடுக்கலாம்? கிட்டத்தட்ட நான் 30-32 எடுக்கலாம். அந்த 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 விலை அந்தளவாக எடுக்கலாங்க. அதை விட கொஞ்சம் கூடையும் எடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இன்ஜின் மற்றது டயர் வளங்கள் என்ன மாதிரி? இதில் டயர் வளங்கள் வந்து 100க்கு 100 சொல்ல முடியாது. முன்னுக்கு டயர் நல்லா இருக்குது, பின் டயர் நார்மல் தான் இருக்குது. இன்ஜின்லாம் வந்து பர்ஃபெக்ட் இன்ஜின். எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய பார்வையாளர்கள் நீங்கள் தான் வந்து பார்த்து எடுக்கணும். எப்பயுமே நான் சொல்கிறது உங்களுக்கு அதே வார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு நல்ல மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து பாருங்கள். மெக்கானிக் பாஸ் ஆமாங்க, பார்த்துட்டு அவங்க ஓகேனுவாங்க. ஆனால் எல்லாருமே விஷயம் தெரிஞ்ச மெக்கானிக் பாஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா. அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு வெட்டிட்டு போயிடும். உங்களுக்கு வாகனம் எடுக்கவே முடியாது. நல்ல வாகனம் எடுக்க நமக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா சில எல்லா மெக்கானிக் பாருல 100க்கு 1, 2 அப்படி இருப்பாங்க தானே. இல்லை அந்த அவங்களுக்கு மாக்க தெரியாட்டி அந்த வாகனம் ஒரே வெட்டு கச்சாக்குன்னு வெட்டியாச்சா. அப்புறம் அவர் வண்டி எடுக்க மாட்டார். அந்த காசு வேறு எதுவும் செலவு, வாகனம் எடுக்க கிடையாது. எதுவுமே நீங்கள் யோசித்து உங்களுக்குன்னு கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தாங்க ஒரு வாகனம் எடுக்கிறது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறது. நீங்கள் மெக்கானிக் பாஸ்ட்டு ஓரளவு தோராயமாக கேட்டுக்கலாம். 100க்கு 100 அவங்க நம்பினீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வாகனம் மட்டும் தான் நல்ல வாகனம். எனக்குன்னாலும் அப்படி தான். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நான் சொல்ல நினைக்கிறேன். எங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. அந்த மெக்கானிக் பாஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அவங்க ஈஸியாக செய்த வாகனம்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக அப்படி இல்லைங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக CYD எனக்கு வாயில் கூட சைனீஸ் காரில் இன்றைக்கி மார்க்கெட்டாக தெரியுமா தெரியாது. ஆனால் நீங்கள் யாரை நம்பி எடுக்கலை. அந்த போயிட்டு புதுசு எடுக்கிறீங்க. நாளைக்கு வந்து அதில் வர சிஸ்டம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்குன்னு நியூலி பாஸ் வேணுங்க. அப்போ அது தவறல்ல. நீ புதுசாக வர வாகனங்கள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். எல்லாம் மெக்கானிக் பாஸெல்லாம் வந்து எவ்வளோ கார்களை பிரித்து மேய்ஞ்சிருப்பான். N16 இருக்கட்டும், செலிரியாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் அவ்வளோ இந்த எல்லா காருமே மெக்கானிக்கு 100க்கு 90% தெரியுது. ஏன்னா வந்து நிறைய ரிப்பேர்ஸ் வந்து இருக்கும், அவங்க செஞ்சுருப்பாங்க. அது ஓடிக்கிறதுக்கு பர்சன்ட் மக்கள் இருக்க கார்கள் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறது ஏன்னா ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ வாங்க இந்த கார் வாங்க பின்னுக்கு காட்டி விடுவோம்மா. வடி வேணாம். இந்த கார் உண்மையாகவே எனக்கு பிடிக்கும்ப்பா. வடிவா காட்டுங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல எடுத்தா அந்த கார் அழகே தெரியும். அது வந்து சில்வர் கலர் எப்பயுமே ஒரு அலாதியான லுக்கை கொடுக்கக்கூடியது. நல்லா இருக்குண்ணே. இங்காலே ஒரு பான் இது பவுடர் சில்வர் அப்படின்ற இந்த கலர். அந்த பவுடர் சில்வர்ன்ற கலர் வந்து எப்பயுமே ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டு ஒரு ரிச்னஸையும் கொடுக்கும். ஸோ அது பாருங்கள். அதுக்கு விலையை சொல்லிட்டேன். அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களை புதிய வரவாக வந்துள்ளது ஒரு 4 அடி நீட்டம் கொண்டது. இந்த காட்டுங்க, 4 அடி நீட்டம் கொண்டது, 2 அடி அகலம் கொண்ட பக்கெட் இருக்குது. இது வந்து சல்லி, மணல், கல் அது செய்கின்ற வியாபாரிகளுக்கு உகந்தது. ஏன்னா வந்து ஆள் போட்டு செய்கிறத விட வந்து காலோடு வந்து டக்குனு ஏற்றி விட்ரும். ஸோ நல்ல மெஷின் ஒன்று. இது இந்த முழு விலையும் 17 லட்ச ரூபா சொல்கிறேன். பிராண்ட் என்னன்னு கேட்பீங்க. பிராண்ட் வந்து டொயோட்டா FD35 அப்படின்ற மாடலுங்க டொயோட்டா. இதுகள் வந்து கண்டியில் இருக்குது, கொழும்புல இருக்குது. நீங்கள் நிறைய விமர்சனமும் போடுவீங்க. ஆனால் உண்மை என்ன, கண்டியிலேருந்து வந்து சும்மா எடுத்துகிட்டு வர முடியாது, ஓட்டிகிட்டு வர முடியாது. இது ஏற்றிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 75,000 1 லட்சம் வரைக்கும். அந்த கொஸ்ட் இல்லைங்க, அந்த கொஸ்ட் இல்லை. மற்றபடி நாங்கள் கொடுக்குற வாகனங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து எந்த
கதைச்சி பேசி தீர்மானிக்கலாம். என்னென்ன நீங்கள் ஒரு வண்டியை கொடுத்துட்டீங்க எப்படின்னு சொல்லி கதைக்கக்கூடிய ஒரு இடம். மற்றபடி எஸ்எஸ் காசேல் நல்லா பார்த்து தான் வாகனங்கள் எடுக்கிறது. எந்த இதுனாலும் பேசி சமாளித்து செய்யக்கூடிய இடம்னால வாங்க, பிடிச்சிருந்தா வந்து எடுங்க. இதுக்கு வந்து டொயோட்டா என்ன சொல்கிறது, லோட் அதாவது அது மணல் ஏத்துறது, கல் ஏத்துறது, அதுகளுக்கு ஒரு ஜூஸ் லோடிங் அப்படின்லாம். ஸோ அடுத்த காருக்கு போவோம். அடுத்த காருக்கு போகிறதுக்கு முதலே நோம்பலாக சொல்லி முடிக்கும். ஆமாங்க, இதில் இருக்குது பேக்கரி வண்டிகள் இருக்குது. இதெல்லாம் 100க்கு 100 வண்டி இல்லைங்க, நார்மல் கண்டிஷன் தான். இதெல்லாம் விலை குறைச்சி தரக்கூடியது. ஜேஓ பான் வேன். அதே மாதிரிக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து சைனா மோட்டார் சைக்கிள் வந்து ஆட்டோ கார் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியாது. மோட்டர் சைக்கிளோ இல்லை ஆட்டோ எதுன்னு. ஆமாங்க, இதை பற்றி முந்தி ஏற்கனவே போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து வித்தியாசமான வண்டிகளாக இருக்கும். அங்காலேயும் ஒரு கார் இருக்கு. என்னம்மா இந்த கார்? இந்த கார் வந்து இதுவும் ஜப்பான் காருங்க தாங்க. இது வந்து ஜப்பான். சின்ன விலைக்கெல்லாம் கேட்பீங்க. 19 டேஷ் காருங்க. கார் கண்டிஷன் வேற லெவலாக இருக்கும். வாங்க காருக்குள்ள காரை காட்டுங்க போங்க. நல்லா இருக்கேன் ஐயா. ஆமாங்க, அந்த கார் வந்து உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே நல்ல கண்டிஷனாக இருக்கும். பார்வன் அந்த மாதிரி பாவச்சிருக்காங்க. 19 டேஷ் இப்படி ஒரு புதுசு மாதிரி இருக்குன்னா ஃபுல் ஆப்ஷன் பவர் ஷட்டர்ஸ் எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் பண்ணிச்சுங்க. ஃபுல் ஆப்ஷனில் பவர் ஷட்டர், பவர் மிரர், ஏசி வந்தது. அதே மாதிரிக்கு பின்னுக்கு சீட் வரதுக்கு பார்க்கலாம். வாங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுங்க. என்ன விலை என்ன சொல்றீங்க? இது வந்து நம்ம ஆரம்ப விலை 20 லட்சம் தாங்க சொல்றோம். 20 லட்சம் தான். 20 லட்சம் ரூபா. பார்க்க நல்லா இருக்கு. ஜப்பான் கார் வந்து 20 லட்சம் ரூபா. 19 டேஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலை பிடிச்சிருந்தா வாங்க. இன்னும் கொஞ்சம் விலையை அனுசரிச்சு தரலாம், பேசி தீர்மானிச்சு தரலாம். ஆமா, இது ஃபுல் லைட். அது கொஞ்சம் இப்போ காட்டுங்க தம்பி. ஃபுல் லைட் சோஷியல் எஸ்ஆர் அப்படின்ற மாடலுங்க. சேரட்டில் வந்து ஒவ்வொரு மாடல்ஸ் வந்து இது ஃபுல் லைட் வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு தூக்கலாக இருக்கும். தூக்கி கொஞ்சம் நிமிர்ந்து நடக்கின்ற ஒரு மனிதனை போல் அப்படி காட்சி தரக்கூடிய காருங்க. வாங்க வந்து பார்ப்போம். அடுத்த காருக்கு போவோம். வாங்க. ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, நீங்கள்லாம் பிக்மி ஒன்று ஓடணும். நம்மகிட்ட வந்து கொஞ்சம் காசு இருக்குது. ஒரு பிக்மி யாருக்கா எடுத்து கொடுத்து எத்தனை வருமானம் வேணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் இருப்பீங்க? நம்மளுக்கு கொஞ்சம் காசு இருக்குது. ஒரு வண்டியை போட்டு ஒரு டிரைவரை போட்டு ஒரு பிக்மி ஒன்று எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற கார்களில் இந்த கார் வந்து இன்றைக்கி பரவாயில்ல. பஜாஜ் கியூட் வந்து இந்த பஜாஜ் வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல பிராண்டட். மற்றபடி பஜாஜ் வந்து ஷோரூமும் ரெப்பேர் சென்டர் இங்கே நிறைய இருக்குங்க. உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஒரு பொருளும் வராது. ஸோ இது 2019 GAA அப்படின்ற ஒரு இலக்கத்தை கொண்டு 2019 ஆண்டு உற்பத்தி செய்த பிராண்ட் நியூ வண்டி. 100க்கு 100 வண்டியில் நார்மல் வண்டி தாங்க. இது முழு விலையுமே 10 லட்சம் ரூபா. வாங்க பேசி தீர்மானிக்கலாம். 10 லட்சம் தான். ஆமாங்க, முழு விலையும் 10 லட்சம் ரூபா. இதுக்கு லீஸ் போடலாம். ஒரு சில கம்பெனி கொடுப்பாங்க துவா. நம்ம முயற்சி ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. பிக்மி ஓடுறவங்க சின்ன ஒரு குட்டி அவங்களுக்கு என்னண்டா ஒரு 4 லட்சம் ரூபாய் தந்து ஓட்டு மீது எடுக்கலாம்னா அவங்களுக்கு நல்லதான். எல்லா லீஸ் கம்பெனியும் கொடுக்கறது குறைவா இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அளவு லீஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க அந்த காரை. சுற்றி காட்டுங்க. சரி, கணக்கான சின்ன கார் என்ன? ஆமாம், குட்டி கார். நம்ம வீட்டுக்கு ஒரு கார் இருக்கட்டும், நிலையாமல் போவோம், சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா வந்து நல்ல பெட்ரோல் செய்யுங்க. இதுக்கு அன்லிமிட்டட் பெட்ரோல் வச்சுங்க, நல்ல பெட்ரோல் செய்யும். இப்போ நார்மலாக ஐயா ஒரு ஆட்டோ வாங்குறதுக்கு இதை வாங்கலாம் தானே? ஆமாங்க, ஆட்டோ. ஆமாம், ஆட்டோவுக்கு விட நல்ல ஸ்பேஸ் இருக்குது. 4 பேர் போகலாம் தானே? 4 பேர் போகலாம். விலையும் குறைவா சொல்கிறீங்களா? விலை குறையான வந்து என்னுடைய பார்வையாளர்கள் நிச்சயமாக தீர்மானிப்பீங்க. துவா நம்ம வந்து எப்பயுமே எஸ்எஸ் கார் சேல்னால் வந்து கொஞ்சம் ஒரு பேரை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விலை குறைவு எடுக்கலாம் அந்த ஐயாட்ட அப்படின்ட்டு. நீங்கள் இல்லை, அது தெரியும் எல்லாருக்குமே. உங்களுக்குண்டு ஃபேன்ஸ் இருக்கிறால தான் எங்களுக்குமே நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் ஓடுது ரெக்கமெண்டேஷன் ஆகுது. உங்களுக்கு இருக்க ஃபேன்ஸ்னால தான் எனக்கு பார்க்குறாங்க. பார்வையாளர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க அடுத்த கார் பார்ப்போம். இப்போ இந்தியாலேயும் ஒரு கார் நிற்குது என்னண்ணா? ஆமாம் துவா, இது வந்து எல்டோ காருங்க. எல்டோ வந்து நம்பர் இருக்கா சொல்லுங்கள் துவா, உங்கள் வாயில் அழகாக. CAN 8370 நம்பர். ஆமாம், அந்த மாதிரி காருங்க. இது வந்து டீப் ஆஷ் கிரே கலருங்க. வாங்க காருக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து வித்தியாசமான ஒரு வீடியோ இருப்போம். நான் தான் இப்பயும் டிரைவிங் சீட் உட்காருவேன். இன்றைக்கி துவா உட்காந்துட்டு அவர் ஓட போகின்றார் காரை. உசுப்பேத்தி நான் கார் வாங்க வச்சிருவேன். ஆமாங்க, துவாவில் வந்து மேலும் வளர வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை. அதே மாதிரிக்கு இந்த கார் உங்களுக்கு டேஷ்போர்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே இருக்கின்றது. நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம். பின்னுக்கு இருந்தாலும் பாருங்கள். வாங்க. அதே மாதிரி பின்னுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயும் இருக்குது பாருங்க. நல்ல டிஸ்பிளே அதே இருக்கும். எடுத்து காட்டு. டிஸ்பிளே காட்டு. ஒளிப்பதிவாளரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னுக்கு ஒரு சீட்டையும் காட்டுங்க வடிவா. வாங்க அப்படியே பின்னுக்கு போவோம் ரேடியா. இது நல்ல கணக்கான குட்டி கார் ஐயா. ஆமாம், எல்டோவில் எப்பயுமே உங்களுக்கு தெரியுதான். இன்றைக்கி எல்டோ வந்து நார்மலாக எல்லாருமே எல்டோ தான் கேட்டுக்குதுங்க. இல்லை, நார்மலாக ஜாழ்ப்பாணத்தில் எல்லாரும் விரும்பி வாங்குறது எல்டோ. ஆமாங்க, அதே மாதிரி கொழும்பா இருக்கட்டும், கண்டியாக இருக்கட்டும், எல்டோக்குன்னு வந்து ஸ்டேபிளான மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. எல்டோ தனி ஒரு மார்க்கெட் இருக்கு. ஆமாம், அதுக்குன்னு மார்க்கெட் இருக்குது. அது விலை குறையக்கூடிய சான்ஸுகள் நம்மள இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த காரில் கூட ஸ்பைலர் இருக்குன்றது. அதே மாதிரி மேலே ஹுட்டில் வர இந்த ஆம் ரெஸ்ட் இதெல்லாமே பூட்டி தான் கிடக்கேண்ணே. ஆமாம், சாரி, ஆம் ரெஸ்ட்லேயே ஸ்டைலிஷ்க்கு பூட்டுறது. இது வந்து
ஒரு ரெக்கன் போட்டு இருக்கின்றது. பாருங்க காரை பின்பலம் இப்படி தான் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸில் எடுத்தால் அதை விட அழகாக இருக்கும். நல்லா இருக்கு, நான் நல்ல ஒரு லுக் கொண்டு வரேன். இது என்ன விலையை சொல்லுங்க. இது விலை வந்து நாங்கள் 41 லட்ச ரூபா தான் சொல்கிறோம். 30 லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாங்க. 30 லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாம். கைக்கு ஒரு 11 லட்சம் இருந்தால் எடுக்கலாம். ஆமாம், அதுவா நான் 41 ரூபான்னு சொன்னதுக்கு 41 ரூபா கொடுக்க போகிறல. வாங்க, என்னுடைய வாடிக்கையாளர்களே பார்வையாளர் வாங்க வந்து பேசி ஏதாவது செய்யலாங்க. அப்போ இந்தியாலேயும் ஒரு கார் இருக்குது, உங்களுக்கு காட்டுங்க வடிவம். இது ஒரு நல்ல கலர். என்ன இந்த கலருக்கு தான் காசு. என்னமோ தெரியலங்க, நமக்கு வந்து இப்போ வந்த கார்கள் எல்லாமே வந்து ஒரு எனக்கு என்னுடைய ஆசையும் வந்து இந்த கலருக்கு மேலே ஒரு பிரியம். அதனால அதே கார்கள் தான் எனக்கு கிடைச்சிச்சு இந்த சரம். ஆமாங்க, முரட்டுத்தனமான கார். ஆமாம், அது அடிக்கடி நான் சொல்கிறது. இது வந்து இந்த கலர் டீப் கிரே வந்து நான் எப்பயுமே நம்ம முரட்டுத்தனமான கார் தான் சொல்லுவேன். இது முழு விலையுமே நீங்கள் உண்மைக்குமே வந்து கே நம்பர் கார் வந்து இந்த ஜப்பான் கார் வந்து 55-60 லட்ச ரூபா போகுங்க. ஆனால் இது நான் விற்கிற விலையே 28 லட்ச ரூபா தான் சொல்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இது கொரியன் காரனால தான் அந்த விலை. இது வந்து எவ்வளவு? முழு விலையும் 28 லட்ச ரூபா. 28 லட்ச ரூபா. அப்போ டீசலாக நல்லா எடுக்கலாம். டீசல் வந்து 18 லட்ச ரூபா லேசாக எடுக்கலாங்க. அப்போ ஒரு 10 லட்சம் 9 லட்சம் இருந்தால் இதை எடுக்கலாம். ஆமாங்க, எடுக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆட்டோ இருக்கும், இல்லாட்டி மோட்டர் பைக் இருந்தால் கூட மாற்றலாம். என்னென்னா இன்றைக்கி வந்து ஐயுண்டாயெல்லாம் நல்ல கம்ஃபர்ட் கார் தேவை. ஒரு பெரிய கார் வந்து பெரிய லுக், ரிச் லுக்கையும் கொடுக்கணும், ஆனால் விலையும் குறைவாக இருக்கணும். விலை பெரிய பார்க்கும்போது ஒரு 50 லட்சம் லுக்கை கொடுக்கக்கூடிய கார் அப்படின்னா இந்த காரை செலக்ட் பண்ணலாங்க. வாங்க காருக்குள்ளே போவோம். உள்ள காட்டுங்க. உள்ளேயும் நல்லா இருக்கு. ஆமாங்க, உள்ளுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கும் டார்க் அண்ட் லைட் வந்து கலர் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்றது. இதில் வந்து இந்த காரில் ஸ்டைலிஷே பேக் சைட் தான், பின்னுக்கு தான். ஆமாங்க, இந்த ஷேப்பே வந்து ஒரு சி கிளாஸ் இந்த பென்ச் ஸ்டைலுக்கு அடிச்சிருப்பாங்க. அந்த அளவு இல்லாட்டி கூட அதை விட ஒரு ஸ்டைலிஷ் லுக்கை கொடுக்குன்றது. இந்த ப்ரைஸுக்கு ஓகேண்ணே. ஆமாங்க, அந்த ப்ரைஸுக்கு வந்து கே நம்பர் தானே பார்க்குறீங்க. பாருங்கள், KH 9917 நம்பருக்கும். அது இல்லாட்டி ஒரு கம்பெனி வந்து 18 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் கொடுக்குறா. நம்மளாம் உங்களே நம்பி கொடுக்க மாட்டோம், காரை நம்பி தான் கொடுப்போம். கார் வந்து ப்ரெசன்ட் மார்க்கெட் 170% நான் 18 ரூபா கொடுக்குறேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பொறுமதின்னு. வாங்க, நிச்சயமாக விலை குறைச்சி கொடுக்கப்படும். பேசி தீர்மானிச்சு எடுக்கலாம். ஆமாம், இந்தியாவில் கரகாலமாக நிற்கிது ஒரு காலம். இதே மாதிரி காட்டும். ஆமாம், இவர் என்னுடைய நீண்ட கால நண்பராக இருக்கின்றார். போகவே மாட்டேன்றாரு. போகவே மாட்டேன் தெரியல. இதுக்கு வெகு சீக்கிரமாக ஏதாவது பூசையம் செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களே ஓடி தெரியல ஓடலாங்க. இது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவசரத்துக்கு தான் போகும். கோயில்கள்லாம் நிறைய கோயிலை கண்டிருக்குது. மிச்சகாலம் தான் பாவிச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. அப்போ நல்ல காரணம் ஏனோ தெரியல போகாமல் இருக்கேன். இந்த விலை என்னம்மா? முழு விலையும் 7 லட்ச ரூபா தாங்க. பாருங்க, 7 லட்சம். ஆமாங்க, முழு விலை. ஆமாங்க. நோம்புனாடுக்கா காட்டுங்க. நல்ல கார் தான். 7 லட்சம் ரூபா. இதை நாங்கள் திருப்பி சொல்லக்கூடாது. இங்கே விருப்பம் வேண்டா நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம். வேணா? ஆமாங்க, இந்தியாலேயும் ஒரு கார் நிற்கிது. நல்ல கார் உண்டு. இதை பற்றி காய்ங்க. இதை வந்து காய்க்குன்னா கொஞ்சம் கதைக்கலாம். இது வந்து 110 எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் ஸ்டேபிள், ஒரு நாளும் தழும்பல் இல்லாத நிலையில் இருக்கின்ற காரணம் வந்து 110 தாங்க. டொயோட்டா கொரோலா ஆட்டோ கியர் 65 டேஷ். ஆமாம், 65. டீசல் கார் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அது டீசல் காராக இருக்கணும், எனக்கு ஒரு வெள்ளை காராக இருக்கணும். எப்பயுமே மார்க்கெட்டில் உடையாத டீசல். ஆமாங்க, எவ்வளோ பாய்க்கும் ஐயா? இது அன்னளவாக 16 தொடக்கம் 20 வரைக்கும் டீசல் செய்யக்கூடிய ஆட்டோ கியர் கார்களில் இந்த கார் ஒன்று. ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கலாம். எதுவுமே வந்து இந்த காருக்கு குறை சொல்கிற இதுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அழகான கார். அப்போ எடுத்துட்டு ஓட வேண்டியா? எடுத்து ஓட தான் இருக்குது. எடுத்து ஓட தான் இருக்குது. பாருங்க, எல்லாமே நல்ல வடிவாக இருக்குது. கொரோலா ஏன்னா டொயோட்டா கொரோலா 110 அப்படின்றது CE 110. பெட்ரோலாக இருந்தால் வந்து AE 110 அப்படின்னு மாடல் இருக்கும். செசிகாட்டுக்கு வரும்போது இது டீசல் CE 110 அப்படின்ற மாடலுங்க. இந்த லைட் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குண்ணே. இல்லை, இதுங்க வந்து உருக்குள்ள, அதாவது வந்து இது ஸ்டைலிஷ் என்னன்னா வந்து பின்னுக்காக இருக்கட்டும் முன்னுக்காக இருக்கட்டும், அந்த கார் வந்து ஒரு சரியான டீசென்ட் லுக்கை தான் கொடுக்கும். ஒரு ஒஃபிஷியல் அதான் ஒரு வெள்ளை கலர் இருந்தாலே நம்மளா ஒஃபிஷியல் தானே. இதுவும் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து எடுக்கலாம். என்ன மாதிரி விலையே சொல்லி? விலையே வந்து முழு விலையே நான் 35 லட்ச ரூபா தான் சொல்கிறேங்க. 35 லட்சம். ஆமாங்க, 22 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். அதுக்கு கூடுதலாக எடுக்கலாம் ட்ரை பண்ணால். சின்ன ஒரு குட்டியை கல்யாணம் ஆயிருக்கூட ஓடிக்கலாம். சாதாரண ஒருத்தர் வந்து காரனை வச்சு நார்மல் கல்யாண ரேட்டுக்கு நீங்கள் போகிற கார்கள் எடுக்கலாம். ஆமாம், துவாவின் கல்யாணத்துக்கு இந்த காரை பாவிக்கிறதுக்கு ஐடியா கூட வச்சுக்கோங்க, தரலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக. ஆளே இல்லையே, இதை சும்மா கஷ்டப்படுத்துகிற ஆள் இல்லை. சரி, பார்ப்போம், வாங்க அடுத்த வண்டிக்கு போவோம். துவா அவருக்கு தெரிஞ்சுட்டு ஐயாக்கு கல்யாணம் நடக்காது. அப்படியெல்லாம் இல்லைங்க, வாங்க நம்ம தொழிலை பார்ப்போங்க. இங்கே என்ன ஐயா? சூப்பர். ஆமாம், சூப்பர் ஏஸ் வந்து PW 2013 90,000 கிலோமீட்டர் ஓடுன வந்து சூப்பர் ஏஸ் ஒன்று இருக்குது. ஏற்கனவே போட்டிங்களா தெரியல, திருப்பி வரைக்கும் இந்த கார் போட்டிருக்கீங்க. நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இதுக்கு கூட வந்து 18 தொடக்கம் 19 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். முழு விலை முழு விலையுமே 28 லட்ச ரூபா தான் சொல்கிறேன். ஆமாம், 28 லட்ச ரூபா. ஓகே. ஸோ அதில் வந்து உள்ளுக்கெல்லாம் உள்ளே காட்டுங்க. 2K பாருங்கள், உள்ளுக்கு பாருங்கள், நல்லா இருக்குது. இது போட்டோன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டிருந்தால்
புதிய பார்வையாளர் இருந்தால் பாருங்கள், ஏன்னா ஏற்கனவே போட்டிருப்போம் தெரியலை, நமக்கு ஞாபகம் இல்லைங்க. வாங்க பின்னுக்கு அதே மாதிரி கூட்ஸும் அடிச்சிருக்கேண்ணே. ஆமாம், ஊட்ஸ் அடிச்சிருக்குது. இதுக்கு க்ளோஸ் பாடின்னு வராது. திறந்து காட்டுங்க ஐயா. பாருங்க எப்படி இருக்கு. ஸோ நல்ல 9.5 அடி நீட்டமும் 5 அடி அகலமும் கொண்ட வந்து நல்ல இடவசதி உள்ள டாட்டா. ஆமாம், டாட்டா சூப்பர் ஏஸுங்க. நீங்கள் வந்து சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல உகந்தது. ஏன்னா டீசல் அந்த அளவுக்கு செய்யும். இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் எடுக்கிறது டீசல் வேலை செய்யும். லாங் எவ்வளோ வேலை செய்வீங்க? ஒரு 20 அண்ணளவுக்கு 20க்கு கூடயும் 25க்கு கீழே வேலை செய்யுங்க. 18க்கு மேலே 100% வேலை செய்யுங்க. ஓடவே பொறுத்து. இந்த வேன் எடுத்தீங்களா? இதெல்லாம் எடுத்தாச்சு. அந்த வெளியில் ஒரு கார் நிற்குது, நல்ல விலையில் ஒரு கார் நிற்குது. போய் பார்ப்போம் வாங்க. அப்படியே வாங்க. இங்கே வந்து நார்மலாக இன்றைக்கு ஒரு 17 கார் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு காட்டியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு கார் ஒன்று இருக்குது, அதை போய் இருக்கா பார்ப்போம் வாங்க. முக்கியமாக ஐயாவுக்கு பிடிச்ச கார் என்ன இது? ஆமாங்க, இது தான் இப்போ பாவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்னா வந்து இது வந்து பெட்ரோலும் நல்லா செய்யும். நான் லாங் டிஸ்டன்ஸ் போகல கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். விலையும் குறைவு. இருக்கிற கார் விலையும் குறைவு, ஏசி வேலை செய்யக்கூடிய கார், பெட்ரோல் நல்லா இருக்கும். நிசான் மார்ச். நிசான் என்ன? ஆமாம், 9 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் தருவாங்க. முழு விலையும் வந்து 16 ரூபா சொன்னேன். அப்படி இல்லைங்க, கார் இருக்க சுற்றி வர காட்டுங்க. நல்லா இருக்கும். கார் பிடித்திருந்தால் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம், பேசி தீர்மானிக்கலாம்.